வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் பிப்ரவரி 4ஆம் தேதி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்க நினைப்பேன். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த ஒரு லைக் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, அப்கமிங் வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ எங்களோட ஹாப்பினஸ்க்காக அவங்களோட ஒரு சின்ன லைக்கை ஆன் பண்ணுங்க. அதோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜானகிக்கு கூடிய சீக்கிரம் தண்டனை கிடைக்க போகுது. எப்படின்னா, ஜானகி வந்துட்டு கார்த்தியை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தண்டனை கிடைக்க போகுது. கார்த்தி உயிரோடு இருக்கிற விஷயம் நமக்கு, அப்புறம் மாயாவுக்கு, அப்புறம் அந்த குருவரன் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து மற்றபடி நம்ம ரகுராமோட ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ எப்படி நம்ம மாயா ஜானகியை காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ட்விஸ்டே. ஜானகியை ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் இருந்தா மட்டும்தான் கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு நம்ம வக்கீல் ஐயா சொல்லிட்டாரு. இதனால நம்ம ஜானகிக்காக நம்ம மாயா, சிவா, மணி இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது 10 லட்சத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு போராடுறாங்க. அப்பதான் நம்ம சிவா சொல்றாரு, இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு ஒரு 10 லட்சம் கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாயா சொல்றாங்க, சரி ஏன் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இதை நம்ம பத்மாவும் பார்வதியும் பாக்குறாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, கண்டிப்பா இவங்க எப்படியாவது அந்த 10 லட்சத்தை ஏற்பாடு பண்ணிடுவாங்க. நம்ம எப்படி இவங்களுக்கு அந்த காசு கிடைக்க விடாதபடி நம்ம எப்படி பண்றது? பார்வதி சொல்றாங்க, காசு மட்டும் ரெடி பண்ணிட்டா அதுக்கப்புறம் அண்ணி வீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம இந்த வீட்டுல அதிகாரமா சுத்திக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்தவித அதிகாரமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பத்மா சொல்றாங்க, சரி இப்ப யாருக்கிட்ட அவங்க காசு வாங்க போறாங்க அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, அந்த வட்டிக்காரர்கிட்ட தான் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சே அவரு தான் ஈஸியா காசு கொடுத்துருவாரு அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா அது வேற எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம மகாலிங்கம் நேரா அந்த பார்வதிக்கு ஃபோன் பண்றாங்க, என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப பார்வதி போனை பார்த்துட்டு, மகாலிங்கம் தான் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை பேசுறாங்க. மகாலிங்கம் சொல்றாரு, ஏமா பார்வதி, உங்க வீட்டுல என்னதாம்மா நடக்குது? ஜானகியை வெளியில கூட்டிட்டு வர மாட்டாங்களா யாரும் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஏங்க மாமா இதை வேற நீங்க கேக்குறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜானகியை எப்படியும் இவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. 10 லட்ச ரூபா பணத்தை வட்டிக்காரன்ட்ட வாங்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்க கேக்குறாரு, 10 லட்சத்தையா, யாருகிட்ட அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, வேற யாருக்கிட்ட, அந்த வட்டிக்காரர்கிட்ட தான் அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கம் செம்ம ஷாக் ஆகுறாரு. சரிம்மா நான் போன வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டு என்ன பண்றாருன்னா, நேரா புவனேஸ்வரிக்கு கால் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி நேரா பத்மா கிட்ட அந்த மகாலிங்க மாமா தான் ஃபோன் பண்ணாரு, என்னன்னு தெரியல பேசினாரு, அதோட போனை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்தே பழகு, நாம நினைக்கிற மாதிரி அவரு நம்மளுக்கு சாதகமாலாம் பேச மாட்டாரு, நமக்கு பிரச்சனையை உண்டாக்கிடுவாரு அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா ஆல்ரெடி நான் அவரால் ரொம்ப பெரிய பிரச்சனைய சந்திச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, அதுக்கு தாண்டி சொன்னேன், அவர்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் நேரா அந்த மகாலிங்கம் புவனேஸ்வரிக்கு கால் பண்றாங்க. புவனேஸ்வரி போனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க மகாலிங்கம் அப்படின்னு சொல்ல, மகாலிங்கம் சொல்றாரு, அந்த ஜானகியை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் அந்த மாயா நகை கேட்டிருக்கா, ஆனா யாருமே நகையை கொடுக்கல அப்படின்னதோட வட்டிக்காரன்ட்ட 10 லட்ச ரூபா பணம் வாங்க போயிருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி, அந்த வட்டிக்காரன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, உடனே அந்த மகாலிங்கமும் பேரை சொல்றாரு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அவங்கிட்டே இருந்து எப்படி அந்த மாயா பணத்தை வாங்குறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்ட்டு இந்த பக்கமா கால் பண்ண நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிவா, மாயா, மணி எல்லாருமே சேர்ந்து அந்த வட்டிக்காரரை பாக்குறாங்க. அவரு நேரா சிவாவை பார்த்து, வணக்கையா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஐயா எங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனையே உங்களுக்கு தெரியும்,
ஒரு சின்ன எறும்புக்கு கூட எங்க ஜானகி எண்ணி துரோகம் பண்ண நினைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு போலீஸ் கைது பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள ஜாமீன்ல கூட்டிட்டு வரணும் அப்படின்னா அர்ஜென்டா ஒரு 10 லட்சம் தேவைப்படுது. நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க உடனே கொடுத்துருவோம் அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? எங்க குடும்பத்துக்கு ரகுராம் ஐயா எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. அவர் குடும்பத்துக்கா நான் காசு கொடுக்காம இருக்க போறேன்? எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, ஒரு 10 லட்சம் மட்டும் இருந்தா போதும், நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துட்றோம் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, சரிங்க ஐயா, உங்களுக்கா நான் கொடுக்காம இருக்க போறேன், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ரூமுக்குள்ள போறாரு. அப்ப இதை பார்த்துட்டு மாயா சிவா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்ப சிவா சொல்றாரு, அப்பாடா இவர் இருக்குன்னு சொல்லிட்டாரு, இன்னும் கொஞ்சம் ஜானகியில கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல புவனேஸ்வரி நேரா அந்த வட்டிக்காரருக்கு ஃபோன் பண்றாங்க. வட்டிக்காரரு, யாரா அது இந்த நேரத்துல ஃபோன் அடிக்கிறது அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, யாரு பேசுறது அப்படின்னு கேக்குறாங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் தான் புவனேஸ்வரி பேசுறேன் அப்படின்னு. அவர் சொல்றாரு, சொல்லுங்கம்மா, என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, எல்லாம் ஒரு காரணமா தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். அங்க சிவா மாயா எல்லாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஆமா, அவங்க எல்லாரும் சேர்ந்து அர்ஜென்டா ஒரு 10 லட்ச ரூபா பணம் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன கொடுக்க போறீங்களா அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஆமாம்மா, ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னாங்க, கொடுக்காமையா இருக்க முடியும், அதுவும் ரகுராம் குடும்பத்துல உள்ளவங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த குடும்பத்துல இல்லாத பணமா உன்கிட்ட இருக்கு? ரகுராமே பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உன்கிட்ட பணம் வாங்க வந்திருக்காங்க. அவங்க ரகுராம் கிட்ட அனுமதி கேட்காம தான் உன்கிட்ட பணம் வாங்க வந்திருக்காங்க. ரகுராம் கொடுக்காம நீ பணத்தை கொடுத்தியன்னா தேவையில்லாம ரகுராமோட கோவத்துக்கு ஆளாக மாட்டியா அப்படின்னு. இது கேட்டதோட அவரு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம அந்த குடும்பத்துக்கு பணம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்ட? என்ன ரகுராம் கிட்ட நீ வாழ வேணாமா அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் சொல்றாரு, அம்மா, ரகுராம் ஐயாவுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுமா, நான் போயிட்டு அவங்க கிட்ட பணம் கொடுக்கலன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, நல்ல முடிவுதான் எடுத்திருக்க, நீ மட்டும் பணம் கொடுத்திருந்த அப்புறம் ரகுராம் உன்னை விட்டுருக்க மாட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் சொல்றாரு, அம்மா, சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏ மாயா, நீ என்ன ட்ரை பண்ணாலும் எப்படி ட்ரை பண்ணாலும் உனக்கு பணம் கிடைக்க விட மாட்டேன்டி அப்படின்ட்டு அந்த புவனேஸ்வரி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பசுபதி கேட்குறாரு, என்னம்மா புவனேஸ்வரி, என்னாச்சு அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஜானகியை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு பசுபதி சொல்றாரு, என்னம்மா சொல்ற, அவங்க பணம் ரெடி பண்ண விடாதபடி நம்ம தடுக்கணும் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அவங்க பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு சேட்டுக்கிட்ட போயிட்டு பணம் கேட்கலான்னு போயிருந்திருக்காங்க, நான் அதை தடுத்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, சூப்பர்மா, அவளை விடக்கூடாதுமா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, எப்படி நான் விடுவேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. அவரு நேரா வெளியில வராரு. வெளியில வந்ததோட மணி சொல்றாரு, என்னங்க பணத்தை ஏற்பாடு பண்ணியாச்சா அப்படின்னு. அவர் சொல்றாரு டக்குன்னு, இல்லைங்க, பணம் இல்லைங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மணிக்கு செம ஷாக்கு. சிவா மாயா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சிவா சொல்றாரு, என்னென்ன பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போனீங்க, இப்ப பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில வரீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, இல்லைங்க, இந்த விஷயத்த பத்தி ரகுராம் ஐயாவுக்கு தெரியாது இல்லை அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணனுக்கு தெரியாது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப மாயா நேரா அவரை பார்த்து, யார சொல்லி நீங்க இப்படி கேக்குறீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, ரகுராம் ஐயாவுக்கு தெரியாம நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமா, ஐயா என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு, அப்புறம் அவரை எதிர்த்து நான் அந்த ஊருக்குள்ள இருக்க முடியாதுல்ல, பாருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க, வேற எங்கேயாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட மாயா ரொம்ப கலங்கி போய் வெளியில வராங்க. அப்ப சிவா சொல்றாரு, மாயா, என்ன மாயா பண்றது, பணத்தை எப்படியுமே ஏற்பாடு பண்ண முடியலையே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இது எல்லாம் அந்த புவனேஸ்வரியோட வேலைதான், அவதான் கடைசி நேரத்துல ஃபோன் பண்ணி அவர்கிட்ட காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு. சிவா சொல்றாரு, மாயா, இனிமே இப்படிதான் மாயா பணத்தை ஏற்பாடு பண்றது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச வட்டிக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நான் கேட்டு பாக்குறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்ல.
அப்ப சிவா சொல்றாரு, என்ன மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இல்ல சித்தப்பா, நம்ம 4 பேரும் ஒன்னா போறதுனால ஈஸியா நம்ம எந்த இடத்துல பணத்தை ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சிருது. நீங்க ஒரு பக்கம் கேட்டு பாருங்க, நான் ஒரு பக்கம் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நேரா ஒரு ஆட்டோல கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்காரு. நம்ம போயிட்டு ஜானகியை காப்பாத்துறதா என்ன அப்படின்னு. அப்ப சிவா மணி எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட நம்ம ரகுராம் வந்துட்டு கேட்கலாமா கேட்க கூடாதா அப்படின்னு உட்காந்துருக்காரு. அப்ப பத்மா நேரா சிவாவை பார்த்து, என்ன சிவா, அண்ணியை வெளியில எடுக்கிறதுக்கு பணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு. சிவா நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாருக்கா, ஏதாவது பேசுனீன்னா கண்டிப்பா டென்ஷன் ஆகிடுவேன், கிளம்பு அப்படின்னு. அப்ப பத்மா நினைக்கிறாங்க, அப்பாடா பணத்தை ஏற்பாடு பண்ணல போல அப்படின்னு. அப்ப இதை கேட்டதோட ரகுராம் கவலைப்படுறாரு. அப்ப இன்னும் பணம் ஏற்பாடு பண்ணல அப்படின்னு ரகுராம் கவலைப்படுறாரு. அப்ப பத்மா நேரா ரகுராம பார்த்து, அண்ணா, உங்களை மீறி இந்த ஊருக்குள்ள யாருன்னா அவங்களுக்கு காசு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல ரகுராம் டக்குன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. இத பார்த்துட்டு பார்வதி சொல்றாங்க, என்னக்கா இது, மாமா இப்படி இருக்காரு, ஒருவேளை இவரு டக்குன்னு பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, அண்ணன் அப்படியெல்லாம் பொசுக்குன்னு போயிட்டு பணத்தை எல்லாம் கொடுத்துட மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணன் அண்ணி மேல கோவமா இருக்காங்க, அதனால நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா பத்மாவும் பார்வதியும் அவங்களோட ரூமுக்கு போயிட்டு ஹாப்பியா இருக்காங்க. இனிமே வந்துட்டு ஜானகி வீட்டுக்கு வர மாட்டாங்க, காசும் ஏற்பாடு ஆகலை அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ரகுராமுக்கு கவலை தாங்க முடியல. ஜானகி இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறக்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம ரகுராமோட கருத்தா இருக்கு. இன்னொரு பக்கம் சிவாவுக்கும் மணிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. மறுநாள் காலை பொழுதும் விடிஞ்சிருது. நம்ம மாயா வந்துட்டு ஒருத்தட்ட பணம் கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி இதுல 10 லட்ச ரூபா பணம் இருக்கு அப்படின்னு பணத்தை கொடுத்துட்றாங்க. பணத்தை பார்த்ததோட மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப மாயா என்ன பண்றாங்கன்னா, நேரா ஒரு ஆட்டோல ஏறுறாங்க. அந்த ஆட்டோ யாரோட ஆட்டோனா அந்த புவனேஸ்வரியோட ஆட்டோ. புவனேஸ்வரி கரெக்டா மாயாவை ஃபாலோ பண்றதுக்காக ஒருத்தரை அனுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா அந்த ஆட்டோல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கோவில் வருது. மாயா என்ன பண்றாங்கன்னா, பணத்தை வச்சுட்டு நேரா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. அந்த நேரத்துல பணம் என்ன ஆகுதுன்னா டக்குன்னு மாறி போயிருது. அந்த புவனேஸ்வரியோட ஆட்கள் தான் பணத்தை மாத்தி வச்சிடுறாங்க. இது நம்ம மாயாவுக்கு தெரியாது. மாயா நேரா சாமி கிட்ட போயிட்டு, நான் பணத்தை எப்படியோ ஏற்பாடு பண்ணிட்டேன், அதுக்குள்ளேயும் பெரியம்மாவுக்கு எந்தவித ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு மாயா கோயில்ல சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் ஆட்டோல ஏறுறாங்க. ஆட்டோல ஏறி மறுபடியும் நேரா அந்த கோர்ட்டுக்கு வராங்க. அங்க வந்ததோட சிவா நேரா மாயாவை பார்த்து, மாயா, எங்க மாயா போன, பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சார், பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், இதை கட்டி சீக்கிரம் ஜாமீனை வாங்குங்க அப்படின்னு. வக்கீல் சொல்றாரு, நல்ல வேலைமா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ளேயும் பணத்தை கட்டி இத எப்படியாவது ஜாமீனை வாங்கிடுறமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளார இருக்கிற பணத்தை எடுக்க போறாங்க. பார்த்தா ஒரே தாளா வருது. அதை பார்த்ததோட மாயாவுக்கு பேரதிர்ச்சி, என்னடா அது ஒரே தாளா வருது அப்படின்னு. அதுக்கு வக்கீல் கேட்குறாரு, என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சார், நான் இதுல காசு கொண்டு வந்தேன் சார், எப்படி காசு மாறுனுச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு. சிவா சொல்றாரு, மாயா, கண்டிப்பா இது அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும், நல்லா நம்மளை பழி வாங்கிட்டா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஐயோ, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, மாயா, ரொம்ப நேரம் ஆகிட்டு மாயா அப்படின்னு. வக்கீல் சொல்றாரு, மேடம், இதுக்கு மேல ஜாமீன் வந்துட்டு ஏற்பாடு பண்ண முடியாது மேடம் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம மாயா வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காரை பார்த்ததோட எல்லாருமே அதிர்ச்சியாகி அந்த காரை பாக்குறாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, அந்த கார்ல இருந்து புவனேஸ்வரி இறங்குவாங்க. புவனேஸ்வரி இறங்கி வந்துட்டு நேரா ஜானகியை பார்த்துட்டு, நான் உன்னை ஜெயிச்சுட்டேன்டி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. காருக்குள்ளேருந்து இறங்குனது யாரு தெரியுமா, நம்ம ரகுராம். ரகுராம பார்த்ததோட எல்லாருமே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. ரகுராம் இங்கேருந்து வராரு. வந்துட்டு சிவாவை பார்த்து, சிவா, இதுல 10 லட்ச ரூபா பணம் இருக்கு, கட்டி சீக்கிரம் ஜாமீன் வாங்க அப்படின்னு சொன்னதோட மாயாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஜானகி ஆல்ரெடி பிடிவாதத்துல இருந்தாங்கல்ல, ஒண்ணு ஜாமீன் வாங்கினா அவரு தான் வந்துட்டு எனக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு காசு கொடுக்கணும், அவரை மீறி யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜானகி பிடிவாதத்தோட இருந்தாங்க. அதே மாதிரி நடந்துட்டு பாத்தீங்களா, கரெக்டா ரகுராம் வந்துட்டு ஜானகியை வெளியில கொண்டு வரதுக்கு அவரே காசு கொடுத்துட்டாரு. வக்கீல் அந்த காசை வாங்கிட்டு நேரா நம்ம ஜானகிக்கு வந்துட்டு அந்த ஜாமீனையும் வாங்கிட்டாங்க.
ஜானகி நேரா ரகுராமை பார்த்து என்னங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, அப்ப ரகுராம் எதுவுமே பேசவே இல்லை. இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, பெரியப்பா என்னதான் இருந்தாலும் நீங்க இன்னைக்கு பெரியம்மாவை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப சிவா நேரா மாயாவை பார்த்து, மாயா 10 லட்ச ரூபா பணத்தை யாருக்கிட்டயே வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னியே, யார் அது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அவரு பெரிய ரவுடி, அவர்கிட்டேருந்து வாங்கினா கண்டிப்பா திருப்பி கொடுத்தே ஆகணும், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, இந்த பணம் எப்படி மிஸ் ஆனுச்சுன்னு தெரியல அப்படின்னு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி கையில அந்த 10 லட்ச ரூபா வந்து சேருது. பசுபதி கேட்குறாரு, ஏமா இவ்வளோ பணம் ஏதுமா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, வேற ஏது, அந்த மாயா கஷ்டப்பட்டு அங்கே இங்கே அலைஞ்சி அந்த ஜானகியை வெளியில எடுக்கிறதுக்காக இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா, நான் அந்த பணத்தை ஈஸியா கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, சூப்பர்மா, இந்த பணம் அவங்களுக்கு கையில கிடைக்காதபடி பார்த்துக்கணும் அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, அவ கைக்கு கிடைக்கிறதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. அதே நேரத்துல கோர்ட்லேருந்து ஒரு கால் வருது நம்ம புவனேஸ்வரிக்கு. புவனேஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி யார் அது அப்படின்னு கேட்க, அப்ப அந்த போலீஸ் தான் சொல்றாரு, மேடம் நான் அந்த ஸ்டேஷன்லேருந்து கால் பண்றேன், அந்த ஜானகிக்கு வந்துட்டு ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி, ஜாமீன் கிடைச்சிருச்சா, எப்படி ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரகுராம் தான் 10 லட்ச ரூபா பணத்தை கொண்டாந்து கொடுத்து ஜானகிக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்றீங்க, அந்த ரகுராமா அங்க வந்தான் அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஆமா மேடம், ரகுராமையா தான் வந்து ஜானகி மேடத்துக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி செம்ம கடுப்பாகி உட்கார்றாங்க. பசுபதி கேட்குறாரு, புவனேஸ்வரி என்னம்மா ஆச்சு அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, நம்ம திட்டம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிருச்சு அப்படின்னு. அவர் கேட்குறாரு, ஏமா என்னாச்சு அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த ரகுராம் கடைசி நேரத்துல அந்த ஜானகிக்கு ஜாமீன் வாங்கிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி அதிர்ச்சி ஆகுறாரு, என்னம்மா சொல்ற, இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமண்ணா, இவ கடைசி நேரத்துல இப்படி அவன் ஜாமீன் கொடுப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இப்ப நம்ம கார்த்தியை எப்படி ஒழிக்கிறது, ஜானகிக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னா அந்த குருவரன் கார்த்தியை கண்டிப்பா தேடாம இருக்க மாட்டான், அவன் கண்ணுல மட்டும் கார்த்தி பட்டா பிரச்சனை ஆகிரும், இவனை சீக்கிரம் எங்கேயாவது அனுப்பணும் அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமண்ணா, சீக்கிரம் இவனை வேற எங்கேயாவது அனுப்பணும், இங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஆபத்து அப்படின்னு சொல்ல, அப்ப பசுபதி சொல்றாரு, ஆமாமா அப்படின்னு. அப்ப மகாலிங்க இங்கேருந்து ஓடி வராரு, இங்க பாருங்க, கண்டிப்பா அவங்க என்னையுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம எங்க போறோம் எங்க வரோம் அப்படிங்கிறத பார்த்து கார்த்தியை கண்டுபிடிக்காம இருக்க மாட்டாங்க, இப்ப நீங்க என்ன ஆக போறீங்கன்னு தெரியல அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, அந்த கேரளாவுக்கே நம்ம வந்து கார்த்தியை அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரியும், ஆமாண்ணா, இவனை இங்க வச்சிருக்கிறதுக்கு ஒவ்வொரு நேரமும் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் கார்த்தியை கேரளாவுக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ இதாங்க ப்ரிவ்யூ. ஸோ இந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல நீங்க வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நியூ வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.